الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் இறுதி நாட்களில் அல்லாஹ்வினுடைய அருளையும் அவனுடைய பொருத்தத்தையும் எதிர்பார்த்தவர்களாக நம்மால் முடிந்த அளவிற்கு அமல்களை நாம் செய்து வருகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனில் எடுத்துக் கூறப்பட்டுள்ள நபி தோழர்கள் நபி தோழியர்கள் அவர்களுடைய வரலாறுகள் சம்பந்தமாக குர்ஆன் எடுத்துரைக்கின்ற வசனங்களையும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களை பற்றியும் தொடர் உரைகளாக நாம் பல்வேறு விஷயங்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை பற்றி பேசி வருகிறோம். அவதூறு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முனாஃபிக்குகள் பரப்பி வருகின்ற அந்த அவதூறு செய்திகள், அதை பற்றிய எந்த தகவல்களும் தெரியாத நிலையில் ஏறத்தாழ ஒரு மாத காலம், அதுவும் நோய்வாய்ப்பட்ட நிலையில் ஓய்விலேயே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்க, உம்மு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயாரின் வழியாகத்தான் ஒரு மாத காலத்திற்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த செய்தியை அறிந்து கொள்கிறார்கள். செய்தியை தெரிந்து கொண்டதற்கு பின்னால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உடல்நிலை முன்பு இருந்ததை விட மிக மோசமான ஒரு நிலைக்கு போனது. கடுமையாக நோய்வாய்ப்படுகிறார்கள். இறைத்தூதர் இல்லத்திற்கு வருகை தந்து இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். எதற்காக? நான் என்னுடைய தாயின் வீட்டிற்கு செல்கிறேன். இங்க பொதுவாக கணவன்மார்களிடத்திலே சில அனுமதிகளை பெற வேண்டும் என்பதில் தன்னுடைய தாயுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது அனுமதி பெற வேண்டும் என்கிற ஒரு முன்மாதிரியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்று நிகழ்வு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் பெருமானாரிடத்திலே அன்னை ஆயிஷா அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள், நான் என்னுடைய வீட்டிற்கு போய் வரவா என்று. சரி என்கிற அனுமதி கிடைத்தவுடன் நேராக தங்களுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அப்பொழுது வீட்டிற்கு செல்லும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தாயாரும் வீட்டிலே குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற அந்த சூழலில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த வீட்டிற்குள் சென்று நிற்கிறார்கள். இதனை பார்த்தவுடன் அன்னை ஆயிஷா அவர்களை பார்த்தவுடன் அவங்க தாயார் எழுச்சி வேகமா வர்றாங்க. வந்து மகளிடத்திலே கேட்கிறார்கள், இந்த நேரத்துல நீங்க இங்க வந்ததற்கான காரணம் என்ன? பொதுவாக அப்படித்தானே நம்முடைய இன்றைக்கு இருக்கிற வரைக்கும், இன்றைய வரைக்கும் உள்ள நடப்பு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் தன்னுடைய வீட்டு கட்டி கொடுத்த பிள்ளை வந்துட்டு வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்போட என்ன எதிர் கேட்போமா இல்லையா? அது மாதிரி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயார் என்னவென்று வினவுகிறார்கள். அப்ப அன்னை ஆயிஷா அவங்க மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க கண்ணீரோடு, என்ன விஷயத்திற்காக வேண்டி நான் இங்க வந்து நிற்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க எப்படி இந்த ஒரு கேள்வி அந்த கேட்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய தாயார், கவலைப்படாது, நடந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வுகள் எல்லாம் அது யதார்த்தத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய துணைவியர்கள் இருக்கிறார்கள். அதிலே நீங்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு மிக பிரியமான ஒரு துணைவியார். அப்படி இருக்க முனாஃபிக்குகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது தீய எண்ணம் கொண்டவர்கள், பொறாமை கொண்டவர்கள் இது போன்று நடந்து கொள்வதும் அதற்காக ஒரு முயற்சிகளை மேற்கொள்வதெல்லாம் யதார்த்தமானது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று தாய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உள்ளே இருந்து அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியிலே வருகிறார்கள். வெளியிலே வந்து அப்போ தாய் பேசிட்டே இருக்கும் போது அவங்களுடைய உணர்வுகளை அடக்க முடியாமல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள். அப்ப அந்த சப்தத்தை கேட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வெளியிலே வந்து என்னன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ ஒருவருக்கு ஒருவர் பரிமாற்றங்கள் நடக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்களுடைய அழுகையை வெளிப்படுத்துகிறார்கள். இப்படியாக அங்கே உரையாடல்கள் நடக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அன்றைய இரவு முழுக்க
நான் அழுது கொண்டே இருந்தேன் என்று சொல்கிறார்கள். அந்த இரவு முழுக்க வெறும் அழுகை மட்டும்தான் என்னிடத்தில் இருந்தது. அன்பானவர்கள், இங்கே குடும்ப அமைப்பிலே சில விஷயங்களை மூத்தவர்களும் குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டவர்களும் கவனிக்க வேண்டிய அவசியம் சமகாலத்தில் நிறையவே இருக்கிறது. இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழலாம் என்ற அந்த எண்ணம் கொண்டவர்களாக, நல்லெண்ணம் கொண்டு பல்வேறு அட்ஜஸ்ட்மெண்டோடு இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய வேதனைகளை அனுபவிக்கிற சூழல்களும் இருக்கிறது. என்ன வேதனைகள்? பலருடைய வார்த்தைகள், பலருடைய நெருக்கடியான அந்த அணுகுமுறைகள், பெரியவர்களுடைய பல்வேறு வகையான ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவது, இதையெல்லாம் உணர்வுபூர்வமாக சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்கிற ஒரு வரலாற்று பார்வையை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த நிகழ்வு, இது போன்ற இந்த வரலாற்றினுடைய நிகழ்வு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அப்போ மிகப்பெரிய ஒரு மனவேதனை, இரவெல்லாம் கண் விழித்து அழுகையில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல். அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹு தாலா சூரத்துல் நூருடைய அந்த 15வது வசனத்தில் அல்லாஹு தாலா இந்த செய்தியை குறிப்பிடுகிறான். யார் இதை செய்கிறார்களோ அவர்களுக்கு இலகும். பொதுவாக ஒரு வார்த்தை பிரயோகங்கள் குடும்பத்திலே ஒரு பெண்ணை குறித்து, அதிலேயும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களை குறித்து பேசும் போதெல்லாம், அதே போல குடும்பத்தை சுட்டிக்காட்டி பேசக்கூடிய அந்த குத்திக்காட்டான வார்த்தைகள் எல்லாம் பேசுபவர்களுக்கு இலகு. ஆனால் அதனை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வேதனை என்கிற அடிப்படையில் அல்லாஹ் ஆயிஷா நாயகியுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறான், இதை யார் செய்கிறார்களோ அவர்கள் அதனை லேசாக கருதுகிறார்கள், செய்யக்கூடியவர்கள் லேசாக கருதுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் அது மகத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது, ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமாக அல்லாஹ் அதை பார்க்கிறான் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். ஆக இப்படியாக இந்த இட்டுக்கட்டினுடைய சம்பவத்தில் ஒரு மிகப்பெரிய வேதனை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏற்படுகிறது. முனாஃபிக்குகள் அதனை திட்டமிட்டு அதனை நடத்துகிறார்கள். இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முஃமின்களிலே ஒரு 3 பேர் அந்த இட்டுக்கட்டினுடைய நிகழ்வோடு சம்பந்தப்பட்டு அதை பரப்பவில்லை என்றாலும், அதற்காக எந்த சிரமங்களும் எடுத்துக் கொள்ளவில்லை என்றாலும், வரலாற்றிலே ஒரு 3 நபித்தோழர்கள் அதோடு அவர்கள் இணைந்து கொண்டார்கள் என்கிற அடிப்படையிலான ஒரு நிகழ்வு 3 பேருடைய விஷயத்திலே வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல முதல் நபித்தோழர் யாருன்னா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவதூறு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அவர்களும் சம்பந்தப்படுகிறார்கள் என்று வரலாற்று பதிவுகள் இருக்கிறது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் எப்படி சம்பந்தப்பட்டாங்க, இதெல்லாம் எப்படி சம்பந்தப்பட்டாங்கிறதையும் அறிஞர்கள் விளக்கம் கூறுகிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை பற்றி நமக்கு தெரியும், ரலியல்லாஹு அன்ஹு நல்ல கவிஞர் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக யாராவது கவி பாடினால் அதற்கு எதிரான இஸ்லாத்திற்கு சாதகமான, நபிக்கு சாதகமான கவிதைகளை உடனடியாக பதிலாக கொடுப்பதிலே பேராற்றல் பெற்றவர்கள். அன்றைக்கு கவிஞர்களுடைய நிலைகள் எப்படி இருந்ததுன்னா, ஒரு மீடியா மாதிரி, இன்றைக்கு எப்படி பல மீடியாக்கள் இருக்கு அது மாதிரி அன்றைக்கு கவிஞர்கள் ஒரு மீடியா அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. மீடியா அப்படின்னு சொன்னா, அதாவது இஸ்லாம் சார்ந்த ஏதேனும் ஒரு அவதூறு செய்திகளோ நெகட்டிவான செய்திகளோ பரப்பப்படும் பொழுது கவிஞர்கள் இதை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று பார்ப்பது அன்றைக்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழலாக இருந்தது. அந்த அடிப்படையில் இது விஷயத்திலே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கருதுகிறார்கள், ஒரு மிகப்பெரிய கவிஞர் அல்லவா அவர் என்கிற அடிப்படையில் முனாஃபிக்குகள் அவர்களோடு சம்பந்தப்பட்டு ஏதேனும் ஒரு நெருக்கடிகளை கொடுத்திருக்கலாம். அதிலே ஏதேனும் ஒரு கருத்துக்களை வெளியிட்டதின் அடிப்படையில் அது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நெகட்டிவான கருத்தை பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா நாயகி அவர்கள் அவதூறாக இட்டுக்கட்டப்பட்ட அந்த நிகழ்வில் அவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். இது முதல் நபித்தோழர். இரண்டாவது ஒரு பெண்மணி, நபி தோழியர்களிலே ஒருவர், ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவங்க யாரு அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார்களிலே ஒருவரான ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரர். அப்ப இவர்களும் அந்த நிகழ்விலே முனாஃபிக்குகளுடைய அந்த பரப்புரையிலே சம்பந்தப்பட்டு கொண்டார்கள் என்கிற ஒரு தகவல். இவங்க ஏன் சம்பந்தப்பட்டுக்கிட்டாங்க அப்படிங்கறதுல அறிஞர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரின் துணைவியர்களிலே ஒருவர், தன்னுடைய உடன் பிறந்த சகோதரி.
அவர்களுக்கும் பெருமானாருக்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இதோடு ஏதேனும் ஒரு கருத்துக்களை சொல்லி இருக்கலாமோ, ஒரு உடன் பிறந்த சகோதரி என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான நிலைமை குடும்பத்திலே நிகழலாம் இப்ப அப்படி நினைக்கிறது உண்டு தானே. ஒரே வீட்டுல என்னுடைய சகோதரியும் இருக்கிறாள் என்கிற பொழுது அப்ப இன்னொரு சம்பந்தப்பட்ட நபர்களோடு உள்ள இந்த கருத்து பரிமாற்றங்களிலே ஏதேனும் ஒரு கருத்தை சொல்லி அது ஒரு நெகட்டிவான நிலையை ஏற்படுத்தி இருக்கலாம். யாருக்கு? ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்கிற அடிப்படையில் இவர்களும் இரண்டாவது நபராக பதிவு செய்யப்படுகிறார்கள். மூன்றாவது ஒரு நபர் யார் அப்படின்னு சொன்னா மிஸ்தஹ் இப்னு அசாதா. இது குர்ஆனிலேயே இவர்கள் சம்பந்தமாக சொல்லப்படுகிறது. இந்த தொடர்ச்சியிலேயே ஆயிஷா நாயகி அவர்கள் அவர்களுடைய அவதூறு செய்திகளை சொல்லக்கூடிய சூரத்து நூறுடைய வசனத்திலேயே தொடர்ச்சியாக நேற்றைய முன்தினம் கூட சகோதரர்கள் உரையிலே ஒரு மேலோட்டமாக சுட்டி காட்டினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மிஸ்தஹுடைய விஷயத்திலே இவர் நெருக்கமான உறவுக்காரர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குடும்பத்திற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்திற்கு மிக நெருக்கமானவர். ஆயிஷா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வளர்ப்பில் அவர்களுடைய பராமரிப்பில் நிறைய செலவுகளை செய்து அவர்களுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதோடு சம்பந்தப்பட்டுக் கொண்டார்கள். இவர்கள் ஏன் சம்பந்தப்பட்டார்கள் என்பது குறித்து அறிஞர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹு அலம் அதற்கான காரணங்களை சரியாக அறிய முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் அவர்களும் இதிலே சம்பந்தப்பட்டார்கள் என்கிற வரலாறுகள் இருக்கிறது. அவர்கள் விஷயத்திலேதான் என்கிற அந்த வசனம், அதாவது இதற்கு பின்னால் நான் மிஸ்தஹிற்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்யக்கூடிய ஒரு நிலை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் இருந்தது. அப்போதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான், நீங்கள் அப்படி சொல்வது சரியானது அல்ல. இந்த வசனத்திற்கு பின்னால் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அவர்களுடைய விஷயத்தில் அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வே வசனத்தை இறக்கி வைத்ததற்கு பின்னால் நான் முன்பு செய்ததை விட மிஸ்தஹ் ரலியல்லாஹு அவர்களுக்கு மிக அதிகமான உபகாரங்களை கவனிப்புகளை செய்ய ஆரம்பித்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். இந்த மூன்று பேரும் ஹதீசுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஆயிஷா நாயகி அவர்களுடைய இந்த அவதூறு பரப்புரையில் இவர்களும் நபித்தோழர்களில் இவர்களும் சம்பந்தப்பட்டுக் கொண்டார்கள் என்கிற வரலாற்று பதிவை இங்கே நாம் இதை சம்பந்தப்பட்ட தகவலாக நாம் எடுத்துக் கொள்கிறோம். மற்றொரு புறத்திலே பார்த்தால் நிறைய சஹாபாக்கள் பாசிட்டிவான தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள். அதுல யார் அப்படின்னு சொன்னா அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி உம்மு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு நேராக தன் கணவரிடத்தில் வீட்டிற்கு வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், நீங்கள் கேள்விப்பட்டீர்களா, ஆயிஷா நாயகி அவர்களை பற்றி முனாஃபிக்குகள் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தோடும் பதட்டத்தோடும் அந்த நிகழ்வை பற்றி எடுத்துரைக்கும் பொழுது அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த விஷயத்தில் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படியெல்லாம் முனாஃபிக்குகளால் பேசப்படுகிற இந்த நிகழ்வில் அந்த இடத்தில் நீங்கள் இருந்தால், யார் கேட்கிறா? அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அந்த இடத்தில் நீங்கள் இருந்தால் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்திருக்கும்? அதாவது அங்கே தவறி போகிறார்கள், அந்த பயணத்துல தாமதமாகிறது, ஒரு சஹாபி வருகிறார், அங்கு ஒரு நிகழ்வு நடக்கிறது. இந்த ஒரு இடத்துல ஆயிஷா நாயகிக்கு பதிலால் நீங்கள் இருந்திருந்தால் உங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அப்படியான எந்த தவறான சிந்தனைகளும் எனக்கு வந்தே இருக்காது, உறுதிப்பட சொல்றாங்க. யாரும் உம்மு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இவங்க மறுபடியும் கேட்கிறாங்க, உங்களுக்கே எந்த எண்ண ஓட்டங்களும் வராது என்பதை உறுதியிட்டு சொல்லும் பொழுது உம்மஹாத்துல் முஃமினீன் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படிப்பட்ட ஏதேனும் சிந்தனைக்கு ஆட்பட்டு இருப்பார்களா என்று நீ சிந்தித்துப்பார் என்று சொல்கிறார். அங்க என்னன்னா ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை இந்த அவதூறு செய்திகளுக்கு மத்தியிலே விதைக்க வேண்டும், அதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சஹாபாக்கள் முனைப்பு காட்டினார்கள் என்பதற்கு அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு சான்றாக இருக்கிறது. அதே போல இப்படியும் கேட்கிறார்கள், சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அங்கே கடைசியாக வந்து அந்த சம்பவத்திலே பார்த்தது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து வந்தது. அப்ப கேட்கிறாங்க மறுபடியும் அபூ அய்யூப் அன்சாரி அவர்கள், சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்த இடத்தில் ஒருவேளை நான் இருந்திருந்தால் என்னை பற்றி நீ என்ன கருதுகிறாய் என்று கேட்கிறார்கள். அப்ப மறுபடியும் அவங்களுடைய மனைவி சொல்றாங்க, அய்யூப் அன்சாரி அவர்கள், நீங்களும் அப்படியான சிந்தனைகளுக்கு ஆட்பட்டு இருப்பீர்கள் என்று என்னால் எந்த ஒரு பர்சன்டேஜ் கூட என்னால சொல்ல முடியல. அப்ப மறுபடியும் இவங்க சொல்றாங்க, நானே அப்படி சிந்தனைக்கு ஆட்பட மாட்டேன் என்று நீ உறுதிப்பட சொல்லும் பொழுது என்னை விட பன்மடங்கு சிறப்பிற்குரிய ஒரு நபித்தோழர் தான் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு இந்த
தவறான எண்ணங்களோ உணர்வுகளோ ஏற்படுவதற்கான என்ன முகாந்திரம் இருக்கிறது. அப்படி என்றால் முனாஃபிக்குகள் எவ்வளவு தூரம் எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அந்த இடத்திலே அவர்கள் இருவருக்கும் மத்தியிலே நடந்த அந்த உரையாடலையும் ஹதீசுகளின் வாயிலாக நமக்கு பதிவு செய்யப்படுவதை பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, இப்படியாக அந்த அவதூறு செய்தி மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதற்கான முற்றுப்புள்ளி, இதற்கான தீர்வு, இதை எப்படி அணுகுவது என்கிற ஒரு மிகப்பெரிய கவலை ஏற்படுகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எப்படியான கவலை? ஒன்று, இதோடு முனாஃபிக்குகள் பரப்பக்கூடிய இந்த நிகழ்வு என்பது தங்களுடைய துணைவியாரோடு சம்பந்தப்படுகிறது. சாதாரண நபரும் அல்ல. பெருமானாருடைய மிகப்பெரிய பிரியத்திற்குரிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தமாக நடத்தப்படுகிற ஒரு பிரச்சாரமாக, நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் எந்த வகையும் வரவில்லை. அல்லாஹின் புறத்திலிருந்து பெருமானாருக்கு ஏதேனும் ஒரு தீர்வு என்றால் பெருமானாருக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து உடனடியாக வகி வரும். ஆனால் இந்த விஷயத்தில் வகியும் தாமதமாகி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பெரும் கவலை யாருக்கு ஏற்படுகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு கட்டத்தில் சில நபித்தோழர்களை அழைத்து இது சம்பந்தமாக பெருமானார் ஆலோசனை செய்கிறார்கள். யாரோடு ஆலோசனை செய்கிறார்கள்? நபித்தோழர்களோடு ஆலோசனை செய்கிறார்கள். இங்க ஆலோசனை செய்வதனுடைய அந்த முன்மாதிரி என்ன என்பதை நாம் பார்ப்போம். யார் யாருக்கு ஆலோசனை செய்யறாங்கன்னா, உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து ஆலோசனை செய்கிறார்கள். ஆயிஷா நாயகி சம்பந்தமான இந்த நிகழ்வில் அவர்களை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? அன்னை ஆயிஷாவை பற்றிய ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய தகவல்களை அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஏன் கேட்க வேண்டும்? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய வீட்டிலேயே வளர்ந்தவர்கள். அவர்களுடைய மகன்தான் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரை பற்றிய எல்லா தகவல்களையும் அவர்கள் அறிந்து வைத்திருப்பவர்கள். சுபாவங்கள் எல்லாம் தெரியும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நன்கு தெரியும். யாருக்கு? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அடிப்படையில் கேட்கிறார்கள். ஒரே வார்த்தையில், ஒரே வரியில் அவர்களுடைய பதில் இப்படி இருந்தது: வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, முதல் விஷயமாக அவர்கள் உங்களுடைய மதிப்பிற்குரிய துணைவியார் அவர்கள். வலா நஅலமு இல்லா கைரன், அவர்களை பற்றி எனக்கு நல்லதை தவிர வேறு ஒன்றும் என்னுடைய சிந்தனையில் இல்லை. இதுதான் யாரோட பதிலா இருந்தது? உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பதிலாக இருந்தது. இரண்டாவது யாருக்கு ஆலோசனை பண்றாங்கன்னா, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஆலோசனை செய்கிறார். இவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த, அவர்களுடைய குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்த ஒரு நபித்தோழர். அந்த அடிப்படையில் அவர்களோடும் ஆலோசனை செய்கிறார்கள். அவர்களும் இப்படியான ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. ஒன்று, லம் யுபய்யிக் இல்லாஹு அலைஹா வன்னிசாஉ சிவாஹா கதீர், அல்லாஹு தஆலா இவர்களின் மூலமாக உங்களுக்கு எந்த நெருக்கடிகளையும் வைக்கவில்லை. இது அல்லாத எத்தனையோ மனைவிமார்களும் உங்களுக்கு இருக்கிறார்கள். இத்தனை மனைவிமார்களுக்கு மத்தியில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வழியாக உங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. இது ஒரு கருத்து சொன்னாங்க. இரண்டாவது ஒரு கருத்து சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது இதைவிட, நான் சொல்லக்கூடிய இந்த கருத்தை விட சிறப்பான விளக்கத்தை பெற வேண்டுமானால் இன்னொரு நபரை அழைத்து நீங்கள் பேசலாம். யார் அப்படின்னு சொன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உதவியாளராக இருந்த பணிப்பெண் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து நீங்கள் பேசினால் கொஞ்சம் கூட உங்களுக்கு இன்னும் தெளிவுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த இரண்டு கருத்துக்களையும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்ப பரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மூன்றாவது நபராக அழைக்கப்படுகிறார்கள். அவர்களை அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர்களிடத்திலே நான் நல்லதை தவிர வேறு எதையும் பார்க்கவில்லை, நல்லதை மட்டும் தான் பார்க்கிறேன். அவங்களிருந்து நான் ஏதாவது ஒரு குறை சொல்றதா உன்னையும் மட்டும் குறை சொல்லுவேன். எவ்வளவு மிக பரிசுத்தமான இஹ்லாஸான ஒரு வாழ்க்கையை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்று. ஒரு சிறிய வயதில் ஒரு மிகப்பெரிய வரலாறுகளை சந்தித்த நபர்களை சந்தித்த அந்த வரலாற்று நபர்களை அவர்களோடு வாழ்ந்து கடந்து வந்த ஒரு மிகப்பெரிய பாதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுடைய பணிப்பெண் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவேளை அவர்களிடத்தில் ஏதாவது குறைன்னு சொல்றதா இருந்தா நான் இதைத்தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, மாவு பிசைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, மாவு பிசைந்து கொண்டே இருப்பார்கள். மாவு பிசைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தூங்கிடுவாங்க. அவங்க தூங்கிட்டாங்கன்னா அந்த மாவு ஆடு சாப்பிட்டு போயிடும். இதுதான் நான் அவர்களிடத்திலே பார்க்கிற குறை. இங்க பாருங்க, எவ்வளவு ஒரு யதார்த்தமான ஒரு நிலை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது என்பதுதான் இந்த. அப்ப இதைத்தான் நான் குறையா சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாது. இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று நபர்களையும் அழைத்து ஆலோசனை செய்கிறார்கள். ஏன் ஆலோசனை செய்யணும்?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா? என்ன நிகழ்வு, என்ன தெளிவு எல்லாம் தெரியும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்ய வேண்டும் என்பதற்கு அறிஞர்கள் சொல்கிற விளக்கம், அதாவது இந்த பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டவர்கள் ஏதோ ஒரு முஃமினான ஒரு பெண்மணி அல்ல, தங்களுடைய துணைவியார் உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்ப அவர்களை பற்றின ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரும்போது இவர் சுயமாக ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள், இவர்களுக்கு தோதுவாக ஏதேனும் ஒரு கருத்தை சொல்லிவிட்டார்கள் என்கிற நிலை வரக்கூடாது. ஒட்டுமொத்த உலகத்திற்குமான முன்மாதிரி உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஒரு தலைமைத்துவத்திலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு பெருமானார் ஒரு முன்மாதிரியான வழிகாட்டுதலை கொடுக்கிறார்கள். இன்றைய வரைக்கும் இது வழிகாட்டுதல் தான். என்ன அப்படின்னு சொன்னா, தங்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று வருகிற பொழுது தாங்களாக ஒரு முடிவெடுத்து இதெல்லாம் இப்படிதான் நடந்திருக்கும் போக முடியாது. அப்ப இதை மிகத் தெளிவான நிலையில் மக்களுக்கு மத்தியில் எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு உணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு இது போன்ற அணுகுமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். பிரச்சனைகளின் போது இவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உம்மத்திற்கு உணர்த்தக்கூடிய வகையிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போல சில நபர்களிடத்திலே ஆலோசனை செய்தார்கள் என்பதும் வரலாறு. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவிக்கு வருகிறார்கள். வந்து மெம்பரின் மீது ஏறுகிறார்கள். யா மஆஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய கூட்டத்தாரே, இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இது விஷயத்திலே பெருமானார் சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி மா அலிம்து அலா அஹ்லி இல்லா கைரா. என்னுடைய அருமை தலைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தமாக நான் நலவை தவிர வேறு எதையும் பார்த்ததில்லை. ஆனால் இங்க நடந்து கொண்டிருக்கிற குழப்பம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதோடு இதையும் சேர்த்து சொல்கிறார்கள், யாருடைய விஷயத்திலே, எந்த நபித்தோழருடைய விஷயத்திலே இந்த செய்திகள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட சஃப்வான் இப்னு முஅத்தல் அவர்கள் சம்பந்தமாக சொல்கிறார்கள், மா அலிம்து இல்லா கைரா, அவரிடத்திலேயும் நலவை தவிர நான் எதையும் பார்க்கவில்லை. இப்படியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது உங்களுடைய கருத்துக்கள், உங்களிடத்திலே ஏதேனும் தகவல்கள் ஏதேனும் நீங்கள் சொல்ல நினைத்தால் நீங்கள் சொல்லலாம் என்று சொன்ன பொழுது அன்சாரிகளுடைய தரப்பிலிருந்து சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இந்த இட்டுக்கட்டினுடைய சம்பவத்திலே யாரெல்லாம் இணைந்து கொண்டார்களோ அவர்களில் அதற்கு தலைமையாக நின்று யார் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அவுஸ் குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரிகளிலே 2 கோத்திரத்தார் மிக முக்கியமானவர்கள், அவுஸ் ஹஸ்ரஜ் மதீனாவிலே. அப்ப அவுஸ் குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அவர்களை என்ன செய்ய வேண்டுமோ நாங்கள் அதை செய்து விடுவோம். இது போன்ற இந்த பிரச்சனையிலே தலைமையாக நின்றவர்கள். அடுத்து இன்னொரு தரப்பிலே சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரஜுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அவங்களும் மறுபடியும் எழுச்சி சொல்றாங்க, எங்களுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரேனும் இதிலே தலைமையேற்று இந்த ஃபித்னாவை, இந்த பரப்புரையை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அது விஷயத்திலே நாங்கள் அதிலே கவனம் செலுத்திக் கொள்வோம் என்கிற தங்களுடைய ஆதரவை மற்றும் அங்கே தங்களுடைய கருத்துக்களாக எடுத்துச் சொல்கிறார்கள். இந்த பக்கம் ஆயிஷா நாயகி அவங்களுடைய நிலைமை, அவங்களுடைய வீட்டுல யாரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் ஏறத்தாழ ஹதீசுகள் பதிவு செய்கிறது, 2 இரவுகள் 1 பகல் அழுகையிலேயே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய நிலைமைகள் கழிந்தன. 2 இரவும் 1 பகலும். ஒரு கட்டத்திலே தன்னுடைய தாய் தந்தையோடு இருக்கக்கூடிய அந்த சூழலில் சில பேர் வந்து ஆறுதல் சொல்லுவாங்களா இல்லையா, அன்சாரிகள்ல இருந்து ஒரு பெண்மணி கூட வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அருகாமையிலே உட்கார்ந்து அவங்க அழுகிறத பார்த்துட்டு இவங்களும் அழுகலாம். அழுகையினுடைய நோக்கம் என்ன? சில நேரங்கள்ல வார்த்தைகள் இருக்காது, உணர்வுகள் மட்டும்தான் வெளிப்படும். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வேதனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலை அல்லாஹ் கொடுத்து விட்டானே என்கிற அடிப்படையில் இம்ராஅத்தும் மினல் அன்சார், அன்சாரிகளில் இருந்து ஒரு பெண்மணி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு வந்து அவர்களோடு சிறிது நேரம் அமர்ந்து தங்களுடைய கவலையை வெளிப்படுத்தி விட்டு செல்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் மன ஆறுதலை தரலாம் என்கிற அடிப்படையில் ஒரு சில நபர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா நாயகியுடைய வீட்டிற்கு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிற்கு வந்து வஹீயும் வரல. அப்ப அன்னை ஆயிஷா அவர்களோடு அவர்கள் பேசுவதற்கு முயற்சிக்கிறார்கள். பெருமானாருடைய ஒரு வழமை இருக்கிறது, ஏதேனும் ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது தஷஹுத் ஓதிக்கொள்வார்கள், அல்லாஹை புகழுவார்கள், அப்புறம் தான் பேச ஆரம்பிப்பாங்க. எப்ப பிரச்சனையான அது வீட்டுக்குள்ளாரையே இருந்தாலும் சரிதான், சில நெருக்கடியான சூழல்கள் வரும்போது பெருமானாருடைய ஒழுங்குகள் இப்படியாக அமைந்திருக்கிறது. வந்து தஷஹுதை கலிமாவை ஓதுகிறார்கள், அல்லாஹை புகழ்ந்துகிறார்கள். புகழ்ந்து விட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ஆயிஷா பலகனி அன்கி கதா வ கதா, உங்களை பற்றி இப்படிப்படியான செய்திகள் எல்லாம் என்னை வந்தடைந்திருக்கிறது.
நீங்கள் பரிசுத்தமானவர்கள் என்றால் நீங்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதை யார் உறுதிப்படுத்துவான்? நிச்சயமாக அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், வேறு ஏதேனும் நிகழ்ந்திருந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை சொல்கிறார். அன்னை ஆயிஷா நாயகி அவர்கள் இந்த வார்த்தையை யாரிடத்திலிருந்து? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து காதால் கேட்டவுடன் ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள், அதோடு என்னுடைய கண்ணீர் நின்று போனது. அதுக்கப்புறம் நான் அழல. ஏறத்தாழ 2 நாட்கள் அழுகையிலேயே கழித்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரிடத்திலிருந்து இப்படியான ஒரு வார்த்தை வந்ததற்கு பின்னால் அதோடு நான் அழுகையை நிறுத்திவிட்டேன், இனி நான் அழுவதில்லை என்று முடிவு செய்தேன். அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அன்னை ஆயிஷா நாயகி அவர்கள் அந்த கண்ணீரை நிறுத்திவிட்டு 2 பேர் முன்னாடி போய் நிக்கிறாங்க, அத்தாமா முன்னாடி. என்ன முக்கியம் நிக்கிறாங்க? எப்படி? ஒரு கேள்வியை கேட்டு நிக்கிறாங்க. அஜிபி அன்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு ஏதாவது நீங்க பதில் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க அத்தாமாட்ட. இப்ப சொன்னாங்களா இல்லையா என்னை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அது விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்து வந்த பதில், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா அதரி மா கூலுலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சொன்ன இந்த வார்த்தைக்கு நான் உங்களுக்கு என்ன பதில் கொடுப்பது என்று எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவங்களாகவே ஒரு முடிவெடுக்கிறாங்க. அன்னை ஆயிஷா அவர்களே சொல்கிறாங்க, நானா ஒரு முடிவெடுத்தேன். யார்கிட்ட பேசுனாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேசுனாங்க. அப்படி முடிவெடுத்து, எனக்கு சிறிய பிராயம்தான், பெருமானார் இடத்திலே பேசக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் எனக்கு ஞானத்தை கொடுக்கவில்லை, பக்குவத்தை கொடுக்கவில்லை, சிறிய வயதுதான், ஆனாலும் பேசலாம் என்று நினைத்தேன். எப்படி பேசலாம்? அல்லாஹ் இந்த விஷயத்தில் எனக்கு என்ன ஞானத்தை கொடுத்திருக்கிறானோ, எனக்கு என்ன அனுபவம் இருக்கிறதோ அதை வைத்து பெருமானார் இடத்தில் சில விளக்கங்களை கேட்கலாம் என்ற முடிவுக்கு நானாக வந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து நான் பேச ஆரம்பித்தேன். வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் தூதரே, வெளியில் நீங்கள் பல செய்திகளையும் கேட்டிருப்பீர்கள் என் சம்பந்தமாக, அதுவெல்லாம் உங்களுடைய காதுகளுக்கு வந்து விழுந்திருக்கும். இப்பொழுது நான் பரிசுத்தமானவள், எந்த குற்றமும் அற்றவள் என்று சொன்னாலும் கூட அது உறுதி செய்யப்படாது. அந்த அளவு தூரம் அது சிலரால் பரப்பப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான் என்னதான் என்னை நியாயப்படுத்தி பேசினாலும் கூட அது அங்கே உறுதி செய்யப்படாது, அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று தெரியாது. இன்னொரு பக்கம் அதற்கு எதிராக நான் தவறு செய்தேன் என்று ஏற்றுக்கொள்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை, அப்படியும் சொல்ல முடியாது. அப்படி என்றால் இவர்களாகவே சொல்கிறார்கள், பெருமானார் இடத்திலே நான் இப்பொழுது முடிவுக்கு வருகிறேன், முழுக்க என்னுடைய ஆதரவு யாரிடத்திலே? அல்லாஹ் இடத்திலே. அல்லாஹ் எனக்கான தீர்ப்பை கொடுப்பான் என்று நான் அல்லாஹ்வை ஆதரவு வைக்கிறேன். இப்பொழுது என்னுடைய நிலை யாருடைய நிலையை ஒத்தது தெரியுமா? அபு யூசுப் அவர்களுடைய நிலையை ஒத்தது. அறிஞர்கள் இதற்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. அபு யூசுப் ஏன் சொன்னாங்க? அபு யூசுப் யாரு? வரலாற்றில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அபு யூசுப். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த இடத்துல அபு யூசுப்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், அந்த நேரத்தில் அவர்களுக்கு இருந்த மன அழுத்தம், நெருக்கடி அவ்வளவு தூரம் இருந்தது. அந்த பேரை சொல்வதற்கு கூட அவர்களுக்கு சட்டென்று வார்த்தைகள் வரவில்லை, நினைவுக்கு வரல. அப்ப அதனால டக்குன்னு எப்படி சொன்னாங்க? அபு யூசுப் என்கிற வார்த்தையை சொல்லி, அபு யூசுப் அவர்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே நிலைதான் இப்பொழுது எனக்கும் ஏற்பட்டிருப்பதாக நான் உணர்கிறேன். அவங்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஓனாய் அடித்து சாப்பிட்டு விட்டது, அவர் இறந்து போய்விட்டார், நாங்கள் என்ன செய்வது என்று கைசேதங்களை வெளிப்படுத்தும் போதெல்லாம் இதர பிள்ளைகள் இவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, ஜமீல், நான் அழகிய பொறுமையை கடைபிடிக்கிறேன், வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தசிஃபூன், அவர்கள் எதையெல்லாம் சொல்கிறார்களோ அதை வர்ணிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்கிற அந்த வார்த்தையை மட்டும்தான் இப்பொழுது எனக்கு சொல்ல தோன்றுகிறது. அந்த அடிப்படையில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலைக்கு என்னுடைய நிலை ஒத்ததாக இருக்கிறது என்கிற அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறார். அன்பானவர்களை, இங்கே நாம் இந்த இடத்திலே நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்திகளில் ஒன்று, சஹாபாக்களை பொறுத்தளவில் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் பெண்களாக இருந்தாலும் அவர்களை பொறுத்தளவில் அவர்களுடைய நெருக்கடியான காலகட்டங்களிலே கூட அவர்கள் குர்ஆனை கொண்டுதான் தீர்வை தேடி இருக்கிறார்கள்.
குர்ஆனின் வழியாகத்தான் தீர்வை தேடி இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கின்றன. யூசுஃபுடைய வரலாற்றை நாம் எல்லாம் நிறைய கேட்டிருப்போம் இல்லையா? ஆனால் அந்த வசனங்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு தூரம் பாடமாக படிப்பனையாக அமைந்திருக்கிறது என்பதை ஒப்பீடு செய்து அவர்களை போலத்தான் இப்பொழுது நான் இருக்கிறேன் என்பதை வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்ட ஒரு நிலையை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்ப எந்த கடினமான நிலையிலையும் கூட அல்லாஹ்வை கைவிடாமல் பற்றி பிடித்துக் கொண்டால் அல்லாஹ் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்கிற உறுதியான நம்பிக்கை நபித்தோழர்களிடம் இருந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருந்தது. அவர்கள் எந்த அளவு தூரம் அல்லாஹ்வை பற்றி பிடித்தார்களோ அது சில சொற்ப நேரங்களிலேயே அதற்குண்டான ஒரு பதில் கிடைத்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்க அமர்ந்திருக்கிறாங்க? தன்னோட வீட்டுல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுல, தந்தையோட வீட்டுல இருக்கிறாங்க, தாயோட வீட்டுல. இந்த பேச்சுக்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல பேசி அப்புறம் இன்னும் சில விளக்கங்களை பேசி இப்படி நடந்துட்டு இருக்க அருகாமையில் யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படி பேசி முடித்து பெருமானார் இடத்திலிருந்து விலகிற ஒரு சூழல் வரும் பொழுதே பெருமானாருடைய உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. வகையினுடைய அந்த அடையாளங்கள் தென்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வகையினுடைய பாரத்தை உணர்கிறார்கள். பொதுவா வகை இறங்கும் பொழுதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் மிகப்பெரிய வியர்வையை சந்திக்கும். முகம் ஃபுல்லா, உடம்பு ஃபுல்லா முத்துக்களான அந்த வியர்வைகள் அப்படியே வெளிப்படுவது அங்கே நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி வைக்கிறான். சூரத்து நூருடைய சில வசனங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த நெருக்கடிகளை எடுத்து சொல்லும் விதமாக முனாஃபிக்குகள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவர்கள் மிகவும் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் குற்றமற்றவர்கள் என்கிற அடிப்படையிலான அந்த சூரத்து நூருடைய 11வது வசனத்தில் இருந்து உண்டான சில வசனங்களை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறார். வஹீயினுடைய அந்த பாரங்கள், அந்த நெருக்கடிகள் எல்லாம் நீங்கி கொஞ்சம் ரிலாக்ஸான நிலைமைக்கு வந்த உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சிரிக்கிறார்கள். சிரித்து விட்டு அவர்கள் சொல்கிறார்கள், யஹ்மதில்லாஹ், ஆயிஷா நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவங்க எதுவுமே பதிலே கொடுக்கல. அவங்களுடைய தாய் பக்கத்துல வந்து சொல்றாங்க, ஆயிஷாவை நீ எழுந்து செல், பெருமானாருக்கு நெருக்கமாக செல், அவர்களிடத்தில் உன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக நீ நடந்து கொள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். அப்பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் தாயிடத்திலே சொன்ன பதிலை ஹதீஸ் பதிவு செய்கிறது. லா வல்லாஹி லா அகூமு இலை, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் பெருமானாருக்கு அருகில் சொல்ல மாட்டேன். யார் சொல்றது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வது. ஏன்? என்னுடைய நிலையை ரப்புல் ஆலமீன் தான் பரிசுத்தமான நிலை என்று ரப்புல் ஆலமீன் தான் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லாஹ்வினுடைய உதவியினால் இது நடந்திருக்கிறது. பேரருள் கொண்ட அல்லாஹுதான் என்னுடைய இந்த மனபாரத்திற்கு நெருக்கடிக்கு தீர்மானமாக அமைந்திருக்கிறான். இந்த நேரத்தில் வலா அஹ்மது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நான் புகழ மாட்டேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்விற்கு மட்டுமே தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்துகிறார்கள். இங்கே நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது, ஆயிஷா நாயகி அவர்கள் அவர்களுடைய தவக்குள் வேறு யாரும் என்னை நம்பவில்லை என்றாலும் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக என்னை நம்புவான், என்னை பரிசுத்தமானவள் என்று அடையாளப்படுத்துவான், அதனை நிச்சயமாக உறுதிப்படுத்துவான் என்கிற அந்த தவக்குள் மிக அழுத்தமாக இருந்ததனுடைய விளைவுதான் இதுவரைக்கும் நபித்தோழர்களில் யாருக்குமே இத்தனை வசனங்கள் குர்ஆனில் இறக்கப்பட்டது கிடையாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தமாக இறக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை, கண்ணியத்தை ஆயிஷா நாயகி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததனுடைய காரணம், அடிப்படை அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது இருந்த வலுவான தவக்குல் தான் என்பதை இங்கே நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போல இன்றைய வரைக்கும் இருக்கிற முஃமின்களுக்கும் இது பாடம் தான். வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, யார் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு அல்லாஹ்வை சார்ந்து நிற்கிறார்களோ யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, அவர்களுடைய நிலைகளை, காரியங்களை அல்லாஹ் லேசாக மாற்றி விடுகிறார். இது யாருக்கும் நடக்கும்? சத்திய விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நடக்கும். யாரை முன்மாதிரியாக எடுக்க வேண்டும்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முன்மாதிரியாக எடுக்க வேண்டும். இந்த தவக்குலை நாம் பற்றி பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை இங்கே நாம் நினைவிலே கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்போ ஆயிஷா நாயகி அவர்கள் அல்லாஹ் நிரபராதி என்கிற அந்த உறுதிப்படுத்துதலை அல்லாஹ் அறிவிப்பு செய்ததற்கு பின்னால் அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், நான் இப்படி ஒரு அருளை அல்லாஹ் என் மீது செய்வான் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை.
குர்ஆனுடைய இத்தனை வசனங்களை இறக்கி என்னை எவ்வளவு தூரம் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவான் என்று நினைக்கவில்லை. அன்பானவர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வரலாறை பொறுத்தளவில் பெருமானாருக்கு வகை இறங்குவது மிக முக்கியமாக பிரபலியமாக 2 நிலைகளில். ஒன்று, முதல் அந்த கனவுகளின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வகை காட்டப்படும், அல்லாஹ்வுடைய செய்திகள் காட்டப்படும். இன்னொன்று, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நேரடியாக வந்து சில செய்திகளை சொல்லி வகையாக வசனங்களை இறக்கிவிட்டு பெருமானார் இடத்துல ஒப்படைத்து விட்டு செல்வார்கள் இல்லையா? இங்கு நடந்தது எப்படி? அந்த 2வது நிலை. அறிஞர்கள் சொல்கிறார்கள், வகையினுடைய மிகச்சிறந்த நிலை என்பது இந்த நிலைதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை சுமந்து கொண்டு வந்து யாரிடத்துல ஒப்படைச்சிட்டு போறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு செல்வது. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் என் மனசுல எப்படி நினைச்சேன்னா, அல்லாஹ் என்னை குற்றமற்றவர் என்று உறுதிப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வு விஷயத்தில் பெருமானாருக்கு ஏதேனும் கனவு மூலமாக ஒரு காட்டி கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக என்னை பரிசுத்தமானவள் என்று அல்லாஹ் உறுதி செய்வான் என்று நினைத்தேன். அவங்க சொல்றாங்க, என்னுடைய தகுதிக்கு அவ்வளவுதான் நடக்கும். அன்பானவர்களை யோசிக்க வேண்டும். மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இங்கே தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை இங்கே நாம் நினைவு கூறலாம். மன் தவாலஅ லில்லாஹி ரஃபஅஹு அல்லாஹ். யார் அல்லாஹ்விற்காக பணிகிறாரோ அல்லாஹ் அவரை உயர்த்தாமல் இருப்பதில்லை என்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது அல்லவா? இங்கே அல்லாஹ்வின் முன்னிலையில் நான் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நான் நினைப்பது, இந்த பிரச்சனையில எனக்கு அல்லாஹ்வை நான் ஆதரவு வைப்பது, ஒரு கனவின் விளக்கங்களை காட்டி கொடுத்தாவது அல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்தி விடுவான் என்கிற ஆதரவு தான் எனக்கு இருந்தது. நான் ஒருபோதும் நினைக்கவில்லை அல்லாஹ் நேரடியாக வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழியாக கொண்டு வந்து சேர்த்து நான் பரிசுத்தமானவள் தான் என்பதை உறுதிப்படுத்துவான் என்பதை நான் ஒருபோதும் கருதவில்லை என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒரு முஃமினுடைய மானம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா, காபாவை பார்த்து சொல்கிறார்கள், காபாவே உன்னை விட புனிதமானது ஒரு முஃமினுடைய மானம். அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள், காபத்துல்லாவை விட புனிதமான ஒரு விஷயம் முஃமினுடைய மானம் என்றால் அந்த மானத்தின் விஷயத்திலேதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனவேதனை அடைந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்ததாக கருதப்படுகிற அந்த மானத்திற்கு வெறுமனே சின்ன சின்ன அறிவிப்புகள் எல்லாம் சரியாக இருக்காது. உயர்ந்த அந்தஸ்தில் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று உறுதி செய்யப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலே கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே அல்லாஹ் தஆலா வசனங்களை கொண்டு வந்து பெருமானாரிடத்திலே சேர்த்து அவர்களுடைய மானத்தை, கண்ணியத்தை அல்லாஹ் பாதுகாத்து அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதை உறுதிப்படுத்தினார். அப்படி கூட இதன் காரணமாக கூட இப்படி நடந்திருக்கலாம் என்று அறிஞர்கள் இதன் கீழே விளக்கங்களை சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பானவர்களே, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்னாலும் ஒரு லேசி இருக்கிறது. சிரமத்திற்கு பின்னால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்பது மிக இலகுவான நிலைப்பாடுகளாக இருக்கும் என்பதற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறுகள் நமக்கு சான்றாக இருக்கிறது. இதிலே மிக முக்கியமாக அல்லாஹ்வே நேரடியாக இறங்கி அல்லாஹ் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தன்னுடைய வசனங்களின் வழியாக பரிசுத்தப்படுத்தினான் என்பதுதான் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்கிறது என்பதை இங்கே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதற்கு பின்னால் பல சந்தர்ப்பங்களில் ஆயிஷா நாயகி அவர்கள் பெருமானாரால் நினைவு கூறப்படும் பொழுதோ அல்லது ஹதீஸ் கிதாபுகளிலேயே இப்படியும் பதிவு செய்யப்படுகிறது. அல்லதி, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பர்ரஅல்லாஹு மிம்மா காலு, அந்த மக்கள் என்னென்ன அவதூறுகளை எல்லாம் சொன்னார்களோ அந்த அவதூறுகளில் இருந்து அல்லாஹ் பரிசுத்தப்படுத்திய எண்ணியத்திற்குரிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இப்படியும் அந்த நிகழ்வுக்கு பின்னால் பல சந்தர்ப்பங்களில் இந்த வார்த்தை பிரயோகமும் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபர்களால், சஹாபாக்களால் இது போன்ற வார்த்தை பிரயோகங்கள் நடைபெற்று இருக்கிறது என்பதையும் கிதாபுகளிலே அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்படி சூரத்து நூருடைய 11வது வசனத்தில் அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும் பொழுது, வல்லதி தவல்லா கிபரஹு மின்ஹும் லஹும் அஸாபுன் அலீம், இது விஷயத்திலே யாரெல்லாம் அந்த இட்டுக்கட்டை பரப்பக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு ஆயிஷா நாயகி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, லா தஹ்சபூஹு ஷர்ருல் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும், இது உங்களுக்கு ஷர் அல்ல, இது உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பல்ல, கஷ்டம் அல்ல, பல் ஹுவ கைருல் லக்கும், இது உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற மாபெரும் அருட்கொடை, அது ஒரு சிறந்த நிலை என்று அல்லாஹ் தஆலா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்துரைக்கிறார். இந்த வரலாறை
அந்தந்த நேரங்களிலே உள்ள படிப்பினைகளை தெரிந்து கொண்டோம். பொதுவாக இந்த வசனம், இந்த நிகழ்வு நமக்கு சொல்லக்கூடிய வரலாறு என்பது, உம்மத்திற்கு சொல்லக்கூடிய வரலாறு என்பது, நீங்கள் எவ்வளவு தூரம் சோதனைகளின் போது, நெருக்கடிகளின் போது பொறுமை காக்கிறீர்களோ, அல்லாஹ்வை பற்றி பிடிக்கிறீர்களோ, அல்லாஹ்வினுடைய உதவியை எதிர்பார்க்கிறீர்களோ, அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆசுவாசமாக இருக்கும், மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் என்பதற்கான ஒரு சான்றாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற, அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற இந்த அவதூறு சம்பந்தப்பட்ட நிகழ்வு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது என்பதை அன்பானவர்களை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கிற அந்த படிப்பினைகளை எல்லாம் நாம் மிக ஆழமாக எடுத்துக்கொண்டு அதை நம்முடைய வாழ்வியலாக மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதுதான் இது போன்ற வரலாறுகளை நாம் பகிர்ந்து கொள்வதில் மிக முக்கியமான நோக்கம். இன்றைய அட்டவணையில இந்த வரலாற்றினுடைய இந்த 10 நாளுடைய தொடர் முறைகளில் இன்னொரு நபித்தோழரை பற்றிய வரலாறும் இன்றைக்கு நாம் பேச வேண்டியது இருக்குது. அவங்க யார் அப்படின்னு சொன்னா, பெருமானாருடைய துணைவியர்களில் மிக முக்கியமான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை போல ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பெற்ற உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்களும் நிறைய ஒரு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்கள். ஹிஜ்ரி 4 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியராக அவர்கள் மனம் முடிக்கப்படுகிறார்கள். இவங்க திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே இவங்களுடைய கனவி, பெருமானாரை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் இவங்களுடைய கணவர் யாருன்னா அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நம்ம கூட 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு துஆவை பற்றி பேசும் பொழுது சுபுகிலே இந்த செய்தியை சொன்னோம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெருமானாருடைய துஆ நினைவூட்டப்படுகிறது. எப்போ? அபூ சலமா கணவர் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டதற்கு பின்னால். என்ன துஆ பெருமானார் துஆ கற்றுக் கொடுக்கிறார்கள்? அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வக்ஃலுஃப் லீ கைரம் மின்ஹா. இறைவா, எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சோதனையிலிருந்து என்னை பாதுகாத்து அருள்வாயாக. வக்ஃலுஃப் லீ கைரம் மின்ஹா, இதை விட சிறந்ததை எனக்கு பகரமாக கொடுப்பாயாக. இந்த துஆ பெருமானாரால் கற்றுக் கொடுக்கப்படுகிற துஆ. அதாவது தொடக்கத்துல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வக்ஃலுஃப் லீ கைரம் மின்ஹா, எனக்கு ஏற்பட்ட இந்த இழப்பிற்கு பகரமாக, இந்த முசீபத்திற்கு பகரமாக சிறந்ததை எனக்கு பகரமாக கொடு. இந்த துவாவை எனக்கு நினைவூட்டப்பட்டது. ஆனா துவா செய்யும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அபூ சலமா மிகச் சிறப்பான ஒரு நபர், எனக்கு கணவராக கிடைத்தவர், முஹாஜிர், ஒரு இஸ்லாத்திற்காக நிறைய பாடுபட்டவர், ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான நபித்தோழர். நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன், யார் சிந்தனைக்கு கண்டிப்பா வரமாட்டான். பொதுவாக நபி சிந்தனைக்கு வரமாட்டாங்க, எந்த சஹாபிக்கும் வரமாட்டாங்க அவங்களோட சம்பந்தப்படும் பொழுது. அப்ப இவங்க நினைச்சுக்கிட்டாங்க, இதை விட சிறந்தவர் யாரு எனக்கு கிடைக்க போறாங்க, சிறந்த பகரம் எனக்கு என்ன கிடைக்க போகிறது என்று நினைத்துக் கொண்டே சரி ஓதிதான் பார்ப்போம். இன்னைக்கு நாமெல்லாம் அப்படித்தானே ஓதும் இல்லையா? எந்த துவாவா இருந்தாலும் முடிச்ச உடனே யாராவது ஒருத்தர் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சொற்பமா ஒரு நபரை நான் ஆதரவு வைக்கிறேன், ஒரே ஒரு நபரை. ஏன்னா நீங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்க, அப்படித்தானே? எல்லாருமே மனப்பாடம் பண்ணி வச்சு ஒரு துவாவா இருக்கலாம், ஒரு வேலை இருக்கலாம், நமக்கு அது தெரியாம இருக்கலாம். அப்ப அன்னைக்கு ஒரு சகோதரர் வந்து ஒரு துவாவை மாதிரி சொல்லும் போது வந்து கேட்டு வாங்கி அவருக்கு வாட்ஸ்அப்ல நான் அனுப்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம இந்த துவாவை செய்வதாகவே இருந்தாலும் கூட எனக்கு என்ன சிறந்த பகரம் கிடைத்து விட போகிறது என்கிற எண்ண ஓட்டம், ஒரு தடுமாற்றம், ஒரு பலவீனம், இப்படிதான் நம்ம பெரும்பாலும் நம்முடைய துவாக்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனால் உண்மையில் இந்த துஆவை மனமு வந்து யார் ஓதுகிறாரோ நிச்சயமாக அவருக்கு சிறந்த பகரம் கிடைத்தே தீரும். அப்படிங்கிறது யாருடைய வாக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையாக, வாக்குறுதியாக இருக்கிறது. அப்ப நான் ஓதிட்டே இருந்தேன், ஆனால் எனக்கு அல்லாஹ் சிறந்த பகரமாக அல்லாஹின் தூதரை எனக்கு கொடுப்பான் என்று ஒருபோதும் நான் நினைக்கவில்லை என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிறப்பிற்குரிய ஒரு நபி தோழியராக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் என்ற அந்தஸ்தை பெற்றவர்கள். இவர்கள் சம்பந்தமாக குர்ஆன் என்ன சொல்கிறது அப்படின்னா, இதுல மிக முக்கியமான ஒரே ஒரு வசனம், அதை கடைசியாக சொல்வோம். ஒரு 3 சந்தர்ப்பங்களை இவர்கள் சம்பந்தமாக நாம் நினைவு கூறலாம். அன்னை ஆயிஷாவை போல நிறைய ஹதீசுகளை அறிவித்த பெருமை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருக்கிறது. 380 ஹதீசுகளை அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார். பெண்கள்ல நபி தோழியர்கள்ல முதல் இடத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிடிக்கிறார்கள். 2வது இடத்திலே நின்று அதிகமான ஹதீசுகளை பெருமானார் இடத்திலிருந்து ரிவாயத் செய்த பெருமை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருக்கிறது. 380 ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார்கள். அதே போல பல நேரங்களில் பெருமானாரிடத்திலிருந்து சில கேள்விகளை முன்வைத்து அதன் வழியாக அல்லாஹ்வினுடைய வசனங்கள் இறக்கப்படுகிற ஒரு சூழலை உருவாக்கியவர்கள் யாருன்னா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா.
சில கேள்விகளை கேட்டு கேட்டு அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறங்கும். அந்த அடிப்படையில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேசி பெருமானாரோடு உரையாடியதற்கு பின்னால் வந்த ஒரு வசனம் 4வது அத்தியாயத்தோடைய 32வது இறைவசனம். என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்களை போல நாங்களும் போரிடுவதில்லை, அதற்கான வாய்ப்பு யாருக்கு வழங்கப்படலை? பெண்களுக்கு வழங்கப்படவில்லையே. அதே போல சொத்திலே பாதிதான் பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. இப்படி எல்லாம் கேள்வி எழுப்பும் பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தை இறக்கி வைத்தான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த வசனம் என்ன சொல்கிறது? ولا تتمنوا ما فضل الله به بعضكم على بعض. 4வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனம். மேலும் எதன் மூலம் உங்களில் வேறு சிலரை விட அல்லாஹ் மேன்மையாக்கி இருக்கிறானோ அதனை அடைய வேண்டும் என்று பேராசை கொள்ளாதீர்கள். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்தவற்றில் உரிய பங்குண்டு, அவ்வாறே பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதித்தவற்றில் உரிய பங்குண்டு. எனவே அல்லாஹ்விடம் அவன் அருளை கேளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் என்பது அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து. 2வது ஒரு சந்தர்ப்பம் 3வது அத்தியாயத்தினுடைய 195, 196 இந்த 2 வசனங்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் இடத்தில் கேட்ட கேள்விக்கான விளக்கமாக இது அமைந்தது. பெண்களுடைய ஹிஜ்ரத் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடவே இல்லையே, அது சம்பந்தமாக அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை இறக்கி வைத்தான். அதாவது சூரத்து நிசாவின் ஆல இம்ரானுடைய கடைசி வசனங்கள் 95, 96 ஆகிய 2 வசனங்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். உங்களில் ஆணோ பெண்ணோ எவர் நற்செயல் செய்தாலும் அவர் செய்த செயலை நிச்சயமாக அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று சொல்லுகிற அந்த இறைவசனத்தை 2 இறைவசனங்களையும் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு இறைவசனம் என்ன அப்படின்னு சொன்னா 33வது அத்தியாயத்தினுடைய 35வது இறைவசனம். 33வது அத்தியாயம் அஹ்ஸாப் அத்தியாயத்தினுடைய 35வது இறைவசனம். என்ன கேட்கிறாங்க? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த ஒரு வார்த்தை பிரயோகத்திலையும் அல்லாஹ் அழைத்து பேசுவது ஆண்பாலை குறிக்கக்கூடிய வகையிலேயே இருக்கிறது. பெண்பாலுடைய அந்த வார்த்தை பிரயோகங்கள் பெரும்பாலும் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை அஹ்ஸாபினுடைய 35வது வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். இந்த வசனங்கள்ல சத்திய விசுவாசிகள் அடிக்கடி நம்ம கேள்விப்படுற ஒரு பிரபல்யமான இறைவசனம், காரிகள் நிறைய ஓதக்கூடிய இறைவசனம். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. என்ன கேள்வி கேட்டாங்க? பெண்பாலை பயன்படுத்தி அல்லாஹ் பேசுவதில்லையே, ஆண்பாலை தானே அதிகமா பயன்படுத்துறான்னு சொன்ன அந்த கேள்விக்கு அல்லாஹ்வுடைய வசனம் பதிலாக அமைந்தது. இதுல அல்லாஹ் ஆண்களையும் சொல்லி பெண்களையும் சொல்லி அந்த வசனங்களை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். நிச்சயமாக முஸ்லிம்களான ஆண்களும் பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், இறை வழிபாடுள்ள ஆண்களும் பெண்களும், உண்மையே பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்விடம் உள்ளச்சத்துடன் இருக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு ஆண்களும் பெண்களும், கர்ப்பை தங்களுடைய வெட்கஸ்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வை அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் சித்தப்படுத்தி இருக்கிறான் என்கிற இந்த இறைவசனத்தை யாருடைய பின்னணியில் அல்லாஹ் இறக்கி வைக்கிறான்? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட அந்த விளக்கத்தினுடைய பின்னணியாக இறக்கி வைக்கிறான். இப்ப வரலாறு என்பது ஒரு தனிநபர்களுடைய வரலாறாக நாம் பேசுவதாக இருந்தால் நிறைய நேரங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலைப்பாடுகள் இருக்கிறது. சுருக்கமாக நாம் சொல்வதாக இருந்தாலும் கூட அதிலே சில நெருக்கடிகள் ஏற்படுவதுண்டு. இந்த நபித்தோழியர்களுடைய அதிலேயும் குறிப்பாக உம்மஹாத்துல் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை பற்றி ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு மிக்கவர்கள். கதீஜா நாயகி அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் எவ்வளவு பேசணும். அதுபோல ஒவ்வொரு துணைவியார்களும் ஒவ்வொரு தனிச்சிறப்பை பெற்றவர்கள். அந்த வரிசையிலே நேற்றைய தினம் நாம் பேசிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற அவதூறு சம்பந்தப்பட்ட நிகழ்வை ஒட்டித்தான் நாம் பேசினோம். ஆனா அவங்களுடைய தனிச்சிறப்புகளை இன்னும்
அவர்களுடைய வரலாறுகளை எடுத்து பேசுவதாக நிறைய செய்திகளை நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள முடியும். குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்திகள் என்ன என்பதைத்தான் நாம் பரிமாறிக்கொண்டோம், அதன் பாடங்களை நாம் எடுத்துக்கொண்டோம். இன்றைய தினம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றிலிருந்து சில வசனங்கள் அவர்களோடு சம்பந்தப்பட்டும் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு பேசிக்கான சில தகவல்களை மட்டும்தான் நாம் பரிமாறிக்கொண்டோம். நேரத்தினுடைய அருமை கருதி நாம் நிறைவு செய்வோம். நபி தோழர்கள், நபி தோழியர்கள், அவர்களுடைய வரலாறுகள், அதிலே உன்னதமான நிலை அடைந்திருக்கிற உம்மஹாத்துல் முஃமினீன், நபிகளாருடைய குடும்பத்தை சார்ந்த நபர்கள், இவர்கள் அத்தனை பேருடைய வரலாறுகளும் நமக்கு பாடங்களாக இருக்கின்றன. வெறுமனே வரலாறுகளை கேட்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யம், உளவு தகவல்கள் இருக்கிறது, உளவு செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம், நல்லது என்கிற அடிப்படையில் அல்ல. அவர்கள் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தார்களோ, போதித்துக் கொடுத்தார்களோ, அதை நம்முடைய சொந்த வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய பர்சனாலிட்டியாக, நம்முடைய பிஹேவியர்ஸாக, நம்முடைய குணங்களாக அவற்றை நாம் மாற்றி அமைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அதுதான் அந்த வரலாறுகள் சொல்லப்படுவதனுடைய நோக்கமே தவிர வெறுமனே வரலாற்றை பகிர்ந்து கொள்வதல்ல. குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையோடு நாம் நிறைவு செய்வோம். அவர்களுக்கு வரலாறுகளை நீங்கள் எடுத்துக் கூறுங்கள், அவர்கள் அதன் மூலமாக நல்ல அறிவு பெறுவார்கள், நல்ல உபதேசம் பெறுவார்கள், நல்ல படிப்பினைகளை பெறுவார்கள் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு இணங்க நாம் இங்கே பகிர்ந்து கொள்கிற நபி தோழர்கள், தோழியர்களுடைய வரலாறுகள் முழுக்க நமக்கு பாடங்களாக அமையட்டும். அதனை எடுத்து நடக்கக்கூடிய நற்பாக்கியம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருளட்டும். எல்லாம் வல்ல இறைவன் இங்கே குழுமி இருக்கிற இந்த செய்திகளை கேட்டறிந்த எல்லோருக்கும் அத்தகைய நற்பாக்கியத்தை வழங்கி நபித்தோழர்கள், நபித்தோழியர்களுடைய வாழ்வை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய நல்ல நசீபை இங்கே குழுமி இருக்கிற ஆண்கள், பெண்கள், சகோதர சகோதரிகள், குழந்தைகள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் நிறைவாக தந்து அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.